ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இன்றைக்கி நாம் ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல், ரொம்ப குயிக்காக பலன்னு பூஜை பாத்திரம்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட்டான பொருள் இருக்குது. இந்த ஒரு பொருள் வச்சு சுத்தம் பண்ணால் போதும், நம்ம விளக்கு 5 நிமிஷத்தில் பலன்னு மின்னும். இந்த விளக்கில் இருக்க மஞ்சள், குங்குமம் எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம். இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இது என்னன்னா, நம்ம ஊர் சைட்லாம் இதை சிக்கன் சால்ட்னு சொல்லுவாங்க. இதை லெமன் சால்ட், சிட்ரிக் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை தண்ணியில் சேர்த்தா போதும். தண்ணியில் சேர்த்து 1 நிமிஷத்தில் இந்த லெமன் சால்ட் நல்லா கரைஞ்சிரும். இது சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்க மளிகை கடைகள்லேயே கிடைக்கும். நான் 10 ரூபாய்க்கு மட்டும்தான் பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் இது வாங்கினேன். இப்போது இந்த லெமன் சால்ட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த லெமன் சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிளேட்டை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கூட தேய்க்காமல் 20 நிமிஷம் ஊற வச்சோடனே எப்படி பலன்னு மாறி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட இந்த பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப நாளைக்கு கருத்து போகாத இருக்கணுங்கிறதுக்காக நான் எப்போவுமே புளி பேஸ்ட் வச்சு ஒரு டைம் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது உங்களோட பூஜை பாத்திரம் ரொம்ப சீக்கிரமாக கருத்து போகாத இருக்கும். பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த புளி தண்ணி வச்சு எல்லா பாத்திரத்தையும் நான் ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புளி தண்ணியில் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் மினரல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் மாறாத அப்படியே இருக்கும். விளக்குலாம் உங்களுக்கு ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாத புது டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்து அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு இடுக்கில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி லெமன் சால்ட் வாங்கி பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி அதை குடிக்கிற தண்ணியில் ஒரு டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பாருங்கள், உங்களுக்கு பாத்திரம்லாம் எப்படி பலன்னு இருக்குன்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.